இந்த திருப்பாவை நோன்பு பற்றி நம்ம போகிறதுக்கு முன்னாடி திருப்பாவை பற்றி ஒரு சின்ன ஒரு அறிமுகம். அது என்ன, அந்த பாடல் எப்படி அது நிகழ்ந்தது, அந்த நோன்பு எதற்காக செய்கிறோம், அதை பற்றி நம்ம ஒரு சின்ன ஒரு 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 கண்ணோட்டம் பார்க்கலாங்க. பெரிய ஆழ்வார் 12 ஆழ்வார்கள் நமக்கு திவ்ய பிரபந்தங்களில் கொடுத்துருக்காங்க. அதில் ஒரு ஆழ்வார் தான் பெரிய ஆழ்வார். ஸ்ரீவில்லிபுத்தூர் பேர் சொல்லும் போதே நமக்கு தெரியும், நம்மளுடைய அரசாங்க சின்னத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒரு கோபுரம் எல்லார் கையிலையும் இருக்கும். அந்த ஒரு கவர்மெண்ட் சின்னம் எல்லார் கையிலையும் இருக்கிற மாதிரி அது எல்லார் ஞாபகத்துலையும் இருக்குது ஸ்ரீவில்லிபுத்தூர். அவ்வளோ ஒரு பக்தியை நமக்கு எல்லாருக்கும் மனதில் ஆழமாக கொடுத்துட்டு போன ஒரு இடங்க அது. அதாவது அவங்க அப்பாவே ரொம்ப பக்தியானவர். ஆண்டாளோட அப்பாவே ரொம்ப பக்தியானவர். அவர் அவர் என்ன பண்ணுவாருன்னா, பெருமாளுக்கு மாலை தயார் பண்ணி அவர் தான் இது பண்ணுவார், எடுத்துகிட்டு போய் கொண்டு சாத்துறவர். ஆனால் ஆண்டாள் எப்படின்னா, அவங்க அப்பாவே மிஞ்சின மாதிரி அவரோட பக்தினால் ஆண்டாள் அலங்கரித்து பார்த்த மாலையை தான் பெருமாள் ஏற்றுப்பார். அப்படி அந்த ஆண்டாள் தந்தையே மிஞ்சிற அளவுக்கு தன்னுடைய பக்தியில் சிறந்து விளங்கினார். பெரியாழ்வாரே பார்த்திங்கன்னா, அவரே நூல்களை இயற்றியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஆண்டாள் அவங்களோட பெண் எப்படின்னா, அவங்க மிச்சிற அளவுக்கு அவங்களுடைய பக்தி பாடல்கள் ரொம்ப எளிமையாகவும் எல்லாரையும் விழித்தெழ செய்கிறது கூடியதாக இருந்தது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, எழுந்திரு விழித்திருன்னு விவேகானந்தர் சொல்லுவார். அதே மாதிரி தான் நம்ம இங்கே ஆண்டாலும் என்ன பண்ணுறாங்கன்னா, எல்லாரையும் எழுப்புறாங்க. இதுலேருந்து இருக்கிறாங்க, அறியாமையிலேருந்து எழுப்புறாங்க. எங்கங்க எல்லாருமே கண் விழிச்சிட்டு தானே இருக்கும், எதுக்கு எழுப்பணும்? தூங்குறோன்னு எழுப்பலாம், கண் விழிச்சிட்டு தூங்குறோம். இருந்தாலுமே நம்மக்கிட்டேயும் அறியாமை இருக்குது. அறியாமை இருக்கிறதுனால தான் நம்ம தவறான செயல்களில் ஈடுபடுறோம். அப்புறம் ஒரு குழப்பத்தில் இருக்கோம். எப்பயுமே துன்பத்தில் அப்புறம் இன்பத்தில் நம்ம வாடிக்கிட்டே இருக்கும். இந்த பக்கம் இன்பத்துக்கு போகிறோம், திடீர்னு துன்பம் வருது, மாறி மாறி இப்படி இருக்கும். இந்த அறியாமை நம்மக்கிட்டேருந்து விலகணும். அதுக்கு என்ன பண்ணணும்? இடைவிடாத இறைபக்தி வேணும். அந்த இறைபக்தி மூலமாக தான் நாம் அதை அடைய முடியும். நல்ல காரியங்கள் செய்கிறதற்கு எல்லாத்திற்குமே நமக்கு அந்த பக்தி வேணும். அப்படின்றத வலியுறுத்துறதுக்காக தான் இந்த ஆண்டாள் இந்த திருப்பாவைன்ற ஒரு அழகான ஒரு பாசுரங்களை நமக்கு 30 பாசுரங்களை கொடுத்துருக்காங்க. அந்த 30 பாசுரங்களும் பார்த்திங்கன்னா எப்படி அழகாக இருக்குன்னா, எப்படி இந்த திருப்பாவை நோன்பு இருக்கணும். அவங்களுக்கு ஒரு ஆண்டாளுக்கு இன்னொரு பேர் இருக்குங்க. அவங்க பேர் நாச்சியார்னு சொல்லுவாங்க. புதுவைன்னு அது அவங்க அப்பாவுக்கு அவங்க அப்பா பேர் அவங்க அப்பாவுக்கே பார்த்திங்கன்னா பாராட்டி பாண்டிய மன்னன் ஒரு பட்டர் பிரான் அப்படின்னு ஒரு இது கொடுத்துருக்கார், பட்டம் கொடுத்துருக்கார். ஆண்டாள்ன்றது ஆண்டவனையே ஆண்டாள், அதனால் ஆண்டாள் அப்படின்ற மாதிரியும் சொல்லுவாங்க. அது ஆண்டாள்னா இறைவனையே தன் வசத்தில் வச்சுருந்துருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்கிறது. ஆனால் நாச்சியார்ன்றதும் ஒரு பெயர், கோதை ஒரு பெயர். இதெல்லாம் ஆண்டாளுக்கு விதவிதமான பெயர்கள். இப்போ இந்த திருப்பாவை பார்த்திங்கன்னா அது அழகாக அவங்க அமைச்சிருக்காங்க. அது எப்படின்னா, தன்னுடைய ஒரு சிறுமியர்கள் கூட இருக்கக்கூடிய சிறுமியர்களை போய் எழுப்புற மாதிரியும், அவங்க படுக்கையிலேருந்து வராத மாதிரியும், இவங்க இறைவனோட பெருமையை சொல்லி அவங்கள எழுப்புற மாதிரியும் அப்படியே அழகாக அமைந்திருக்கு திருப்பாவை. ஆனால் அது ஆனால் உண்மையில் இன்னும் ஆழமாக பார்த்தீங்கன்னா அது அப்படி இல்லை. அதாவது என்னென்னா, மனிதர்கள் அறியாமைன்ற ஒரு வசத்தில் அப்படியே இந்த உலகத்தில் பிறக்கிறாங்க. அப்படியே அறியாமையிலே இருந்து ஆசை வசப்பட்டு இங்கேயே உழண்டுட்டு இருக்காங்க. அவங்க இதிலேருந்து இறை ஞானத்தை அடைந்து இறைவனோட லயமாகி இறைவனுக்கு செயல்படணும், இறைவனுக்கு ஒரு இதுவாக இருக்கணும், காரியகர்த்தாவாக இருக்கணும் அப்படின்றத தயார் பண்ணுறதுக்காகவே இந்த பாடல்களை அமைச்சிருக்காங்க அழகாக. இது மேலோட்டமாக பார்த்தா தன்னுடைய சிறுமியர்கள், தன்னுடைய நண்பர்கள் அவங்களை கோயிலுக்கு கூட்டிட்டு போகிற மாதிரியும் கண்ணனை போய் பார்க்குற மாதிரி இருக்கலாம். ஆனால் ஆழமான கருத்து என்ன விஷயம்னா, நாம் விழிப்படைய வேண்டும். என்ன விழிப்படையணும்? நம்மக்கிட்ட சிறப்பான ஞானம் இருக்குது, அதை நாம் உணர வேண்டும் அப்படின்றத தான் அங்கே வலியுறுத்துகிறாங்க. பாரதியார் பக்தின்னு ஒரு இடத்துல சொல்கிறாரு. எப்படி பக்தினால் என்னங்க நன்மை இருக்குது, நான் எதுக்குங்க திருப்பாவை படிக்கணும், அதனால் எனக்கு என்னங்க நன்மை இருக்குது அப்படின்னு கேட்டால், ஏன் திருப்பாவை நோன்பு இருக்கணும்? திருப்பாவைன்னு இல்லைங்க, இந்த நோன்பு திருப்பாவை நோன்புன்றது என்ன பண்ணுவாங்கன்னா, அதிகாலையில் எழுந்துக்கிட்டு அதே மாதிரி எந்த ஒரு நினைப்பும் இல்லாமல் இறையின் சிந்தனையோடு முழுக்க இருந்து கொண்டு
தன்னை அலங்கரித்துக் கொள்ளாமல் பெண்களுக்காக கன்னி பெண்களாக ஏற்படுத்தப்பட்டது. எதற்காகனா கன்னி பெண்கள் வந்து நல்ல ஒரு கணவரை துணைவரை அடைவதற்காக, அதே நேரத்தில் நல்ல ஒரு ஒரு புத்திரனையோ புத்திரியோ அடைவதற்காக, அந்த ஒரு பாக்கியம் எல்லாம் அடையணுன்றதற்காக, அதாவது இகப்பர சுகங்களை எல்லாம் அடையணுன்றதற்காக இந்த நோன்புகளை ஏற்றுக்கொள்வார்கள். எப்படி நமக்கு வந்து ஐயப்ப மாலை நம்ம வந்து சபரிமலைக்கு போடுறோமோ அதே மாதிரி ஆண்களுக்கு இருக்க மாதிரி பெண்களுக்கு இந்த மார்கழி நோன்பு. இதில் வந்து அவங்க என்னென்ன பண்ண மாட்டாங்கன்னா, கண்ணுக்கு மையிடக்கூடாது, இதுக்கு வந்து நம்ம வந்து அலங்கரிச்சிக்க கூடாது, வந்து பூவிட மாட்டாங்க, காலையில் எழுந்து போய் குளிப்பாங்க, வைகரையாம் தூள் எழுந்து போய் குளித்து விட்டு, அப்போ வந்து வைகை ஆற்று அங்கே இந்த பக்கத்தில் இருந்ததுனால வைகையில் போய் குளிப்பாங்க. குளித்து விட்டு அந்த என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ஆற்றோடைய மணலில் இந்த பாவைன்றது வந்து அந்த காலத்தில் வந்து இலக்கியத்தில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அங்கே வந்து அந்த காலத்தில் ஒரு தேவதை ஒரு தெய்வம் இருந்து, பெண் தெய்வம் இருந்து, அந்த பாவையை உருவத்தை வந்து பிடிப்பாங்க, மண்ணில் பிடிப்பாங்க, பிடித்துட்டு வழிபட்டுட்டு வருவாங்க அப்படின்றத சொல்கிறாங்க. அங்கே வந்து அவங்க அந்த பாவை இதுவை பிடித்து விட்டுட்டு அங்கே ஒரு மங்கள பாடலை பாடிட்டு அப்புறம் கோயிலுக்கு இறைவனுக்கு மங்களம் பாடுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது வந்து இறைவனை வந்து திருப்பள்ளி எழுச்சி பாடுற மாதிரி பாடுவாங்க. இறைவனை நாம் காலையில் வந்து எழுப்பது போல. ஆனால் இறைவனை நாம் எழுப்ப வேண்டாம். அதற்காக உள்ள அர்த்தம் என்னன்னா, நமக்குள்ளே இருக்கக்கூடிய உறைந்திருக்கும் இறை தத்துவத்தை எழுப்பதுன்றது தான் அங்கே கருத்து. இந்த திருப்பாவையில் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ எதனால் இப்போ நான் பண்ணணும், இந்த இறைவனை நம்ம வந்து எதற்காக இதை தெரிந்து கொள்ளணும், இந்த பாவை நோன்பு என்ன எதுக்காக இருக்கணும்னா, நமக்கு நன்மைகள், நமக்கு என்ன தேவையோ அதெல்லாமும் கிடைக்கும். அதே நேரத்தில் இந்த உலகமும் மழை பொழிந்து அப்புறம் வந்து இயற்கைகளும் நல்லா வளமாக இருந்து நமக்கு தேவையான உணவு வகைகள், தானியங்கள் எல்லாமே நமக்கு கிடைக்கிறது, பழ வகைகள், தானியங்கள் எல்லாம் நமக்கு, காய்கறிகள்லாம் கிடைக்கிறதுக்கும், அப்புறம் ஆடு மாடு இதெல்லாம் வந்து செழிப்பாக இருந்து நாடு வளமாக இருக்கணும் அப்படின்றதுக்காகவும் இந்த நோன்பு இருக்கணும். அதுதாங்க உண்மையில் வந்து நம்மளுடைய கலாச்சாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா, விரதங்களுடைய நோக்கமே வந்து வெறும் தனிப்பட்டனோட ஆசையை பூர்த்தி ஆகிறது மட்டும் இல்லை. நீங்கள் பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து வந்து சபரிமலை போகிறாங்கன்னா, சபரிமலை போகிறதுனால நிறைய ஒரு பேர்களுக்கு அங்கே இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் ஒரு ஷாப் வச்சுருக்கவங்களுக்கெல்லாம் வியாபாரம் நடக்குது. கடை வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் வியாபாரம் நடக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா, அங்கே வந்து கோயிலுக்கும் நல்ல ஒரு விஷயங்கள், நல்ல ஒரு இது வருது, செல்வங்கள் சேருது. அதனால் அவங்களும் நல்ல காரியங்கள் பண்ண முடியுது, அன்னதானம் அந்த மாதிரி. அப்போ பாருங்கள், உங்களுடைய ஒரு விரதம்ன்றது எவ்வளோ பேருக்கு நன்மையாக இருக்குது பாருங்கள். நாடு மக்கள் நல்லா இருக்கிறாங்க, நாடு செழிப்பாக இருக்குது. இதுதாங்க விரதம்ன்றதோடைய ஒரு ரொம்ப ஒரு தனிப்பட்ட மனிதனும் வந்து அழகாக அவனோட வாழ்க்கையில் ஒரு நல்ல ஒழுக்கத்தை அடைய முடியுது. அதே நேரத்தில் அவன் வேண்டிய பிரார்த்தனை பண்ணதும் கிடைக்குதுன்னு சொல்கிறாங்களே திருப்பாவையில். இவனுக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் கிடைக்கும், இறைவன் கொடுப்பாருன்னு சொல்கிறாங்க. ஆனால் காலையில் எழுந்து வந்து தெரிஞ்சுக்கோ, இது வெறும் நீ வந்து இங்கே சொல்லக்கூடிய முக்கியமான விஷயம் என்னென்னா, இங்கே வந்து ஆண்டாள் சொல்கிறா, மிருகமும் தூங்குது, சாப்பிடுது, இனப்பெருக்கம் பண்ணுது, நீயும் அதே மாதிரியே இருந்துட்டு போகிறதுக்கு வந்திருக்கோம். நம்ம வந்து கொஞ்சம் நம்மக்கிட்ட ஒரு சிறப்பான அம்சம் இருக்குல்ல, அறிந்து கொள்றதுன்ற அம்சம் இருக்குல்ல, அதில் நாம் வந்து சிறப்பான அறிவு என்னவோ அதை அடையணும், இந்த வாழ்க்கையில் சிறப்பு என்னவோ அதை அடையணும் அப்படின்றத வலியுறுத்துறாங்க. அப்போ வந்து இங்கே வந்து பக்தியோட பெருமையையும் இங்கே வந்து பாரதியார் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்றத பற்றி திருப்பாவையில் நமக்கு இங்கே வந்து திருப்பாவையிலேருந்து எப்படி நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றத வந்து பாரதியார் காட்டுறாரு. பக்தியினாலே இந்த பாரினில் எய்திடும் மேன்மைகள் கேளடி, சித்தம் தெளியும் இங்கு செய்கை அனைத்திலும் செம்மை பிறந்திடும், வித்தைகள் சேரும் நல்ல வீரர் உறவு கிடைக்கும், மனத்திடை தத்துவம் உண்டாகும், நெஞ்சிற் சஞ்சலம் நீங்கி உறுதி விளங்கிடும், காமப்பிசாசை குதிகால் கொண்டடித்து வீழ்த்தி விடலாகும், இத்தாமச பேயை கண்டு தாக்கி மடித்திடலாகும், எந்நேரமும் தீமையை எண்ணி அஞ்சும் தேம்பர் பிசாசை திருகி எறிந்து பொய்நாமம் இல்லாதே உண்மை நாமத்தினால் இங்கு நன்மை விளைந்திடும். இவ்வளோ நன்மைகள் இருக்காங்க பக்தியினால். நம்மக்கிட்ட வந்து நம்மளால் அடக்க முடியல. சில பேர் சொல்கிறாங்க, என்னால் வந்து செல்லு பார்க்குறதே கட்டுப்படுத்த முடியலங்க, நம்மளால் செல்லு கட்டுப்படுத்துதுங்க அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, என்னால் வந்துட்டு கோபத்தை கட்டுப்படுத்தவே முடியலைங்க அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, இல்லை எனக்கு வந்து ஒரே வந்து மனசு குழப்பமாகவே இருக்குங்க அப்படின்னு சொல்கிறவங்க எல்லாமே பக்தி பண்ணணும் அப்படின்றது பாரதியார் சொல்கிறார். அதே தான் திருப்பாவையிலையும் ஆண்டாலும் சொல்கிறார். உன் மனதை நம்ம ஜெயிக்கிறதுக்கு கண்டிப்பாக இறை உணர்வு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதற்காக நாம் முனைப்பாக செயல்படணும் அப்படின்றத, முனைப்பான என்ன பண்ணும், நம்ம சீக்கிரமாக காலையில் விழிப்பாக எழுந்து செயல்படணும் அதற்காக அப்படின்றத உதாரணமாக இருக்கிறாங்க. இதுதாங்க நமக்கு திருப்பாவையிலேருந்து நமக்கு வந்து பாருங்க, நோன்பு வந்து நமக்கு எதெல்லாம் பிடிக்குமோ அது எல்லாத்துலேயும் விலகி இருந்து, அதில் அதே மாதிரி தீய சொல்களை பேசக்கூடாது, தீய விஷயங்களை செய்யக்கூடாது. பெரியவங்க வந்து என்னென்ன சொல்லியிருக்காங்களோ, சாஸ்திரங்கள் என்ன சொல்லியிருக்கோ,
அதெல்லாம் நாம் வந்து எது செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோ அதிலிருந்து நாம் விலகி இருக்கணும். அதே நேரத்தில் முடிந்தவரை ஏழை எளியோர்களுக்கு நாம் உதவி செய்யணும். இந்த நோன்பு இருக்கிற டைமில் அன்னதானம் பண்ணுறது, முடியாதவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது, இருப்பவங்களுக்காக பிரார்த்திக்கிறது, அவங்களுக்காக போய் இந்த மாதிரிலாம் விஷயங்களையும் சொல்கிறாங்க. இந்த மாதிரி இருக்கிறதுனால நாடும் நாம் தனி மனிதனும் செழிப்பாக இருக்க முடியும் அப்படின்றத வலியுறுத்துறாங்க. இது மட்டும் இல்லாமல் கடைசியாக என்ன சொல்லி முடிக்கிறாங்கன்னா, எனக்கு வந்து இறைவா உங்கள்கிட்ட வந்து எனக்கு வந்து நீ கேட்டதில் எனக்கு கொடுத்துருவேன், ஆனால் அது மட்டும் எனக்கு பத்தாது. ஏன்னா அதெல்லாம் வந்துட்டு போயிடக்கூடாது. நான் எப்பயுமே உங்கள்கிட்ட இடைவிடாமல் பக்தி செலுத்தணும். எனக்கு அந்த உணர்வை எனக்கு கொடு அப்படின்றதையும் ஆண்டாள் வந்து முன் வைக்கிறாங்க. இவற்றை பறைகொள்வான் அன்றுகான் கோவிந்தா எற்றைக்கும் 7 பிறவிக்கும் முந்தன்னோடு உற்றோமே ஆவோம் உனக்கே நாம் ஆட்செய்வோம் மாற்றின காமங்கள் மாற்றேலோர் எம்பாவாய் அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு வந்து இதுல வந்து திருப்பாவையில ரொம்ப மேலோட்டமான கருத்துன்னு பார்த்தா மேலோட்டமாகவும் இருக்கும், ஆழமாகவும் இருக்கும். பறைன்னு நிறைய இடத்துல வரும். நம்ம ஊரில் பறையன்னு சொல்லுவாங்க. பறையன்னு சொன்னால் ரொம்ப கேவலம்னு நினைப்பாங்க. ஆக்சுவலாக பறையன்னு சொன்னால் உயர்ந்த விஷயங்க. பறையன்றது வந்து இறைவனை குறிக்கக்கூடிய ஒரு விஷயம். அதாவது சொல்லிலையும் எழுத்திலும் வல்லமை படைத்தவனை தான் பறையன்னு சொல்லுவாங்க. அவங்க இசை மூலமாக அதை வெளிப்படுத்துவாங்க. சொன்னுடைய சொல்லாலையும் எழுத்தோட இதுவையும் வந்து வெளிப்படுத்தக்கூடிய பண்டிதனுக்கு சமமானவன் பறையன். அவனுக்கும் மேலானவன் சொல்லலாம். பறையன் இறைவனையே குறிக்கிறது. ஆனால் நம்ம ஊரில் வந்து பறையன்னா ரொம்ப கேவலம்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் அப்படி கிடையாதுங்க. இந்த இடத்துல வந்து திருப்பாவையில் நிறைய இடத்துல பறைன்னு வருது. அந்த பறைன்றது வந்து வாத்தியத்துக்கு மட்டும் குறிக்கிறது இல்லை. சில பேர் மேலோட்டமாக பறைன்ற வாத்தியத்துக்காக அவங்க வந்து கேட்குறாங்க, எனக்கு இந்த வாத்தியத்தை கொடு கண்ணன்கிட்ட. அப்படி இல்லைங்க. பறைன்றது ஞானத்தை குறிக்குதுங்க. எனக்கு ஞானத்தை கொடு இறைவா அப்படின்றத கேட்குறாங்க. கடைசியில் என்ன தெரியுமா சொல்கிறாங்க, எனக்கு ஞானம் கூட வேண்டாம், உங்ககிட்ட இருக்கக்கூடிய பக்தியும் இடைவிடாமல் என்கிட்ட இருக்கணும், இவங்ககிட்ட இருந்து நான் வந்து விலகாமல் இருக்கணும் அப்படின்றத ரொம்ப வலியுறுத்துறாங்க. நீ எத்தனை வாட்டி எனக்கு ஒன்றா பிறவி கொடு, ஆனால் உன்னை நான் மறந்துடக்கூடாது. என் மனசில் வந்து நான் உனக்கு எப்பயுமே தொண்டாற்றிட்டு இருக்கணும், நான் அப்போ தொண்டனாக இருக்கணும் அப்படின்றத சொல்கிறாங்க. இது எதற்காக அப்படி சொல்கிறாங்கன்னா, நீங்கள் பாருங்கள், ராவணன் அப்புறம் வந்து சூரபத்மன் இவங்கெல்லாம் வந்து கடவுள் மேலே அளப்பரிய பக்தி உடையவர்கள் தான். ஆனால் அவங்களுக்கு ஞானம் இருக்குது. அவங்களுக்கு வேதம்லாம் தெரியும். இவருக்கு வேதம் தெரியும், இசை தெரியும், ராவணனுக்கு எல்லாமே தெரிந்திருந்தாலுமே அந்த ஞானம் வந்து உறுதியாக இல்லை, தடுமாறுது. ஞானத்தில் உறுதியாக இருந்தான்னா அவன் வந்து அந்த மாதிரி தவறு செய்திருக்க முடியாது. இறை ஞானம் அவனுக்கு இருக்குது. சிவனை பார்த்து சிவதாண்டவம்னு ஒரு பாடலே எழுதியிருக்கா, ராவணன் எழுதியிருக்காப்ல. அப்போ எழுதியிருக்கும் போது ஏன் அப்படி தடுமாற்றம் ஆகுதுன்னா, அந்த பக்தி எப்பயுமே மனசுன்றது வந்து குரங்கு மாதிரி மாறிடும். எப்போ மாறும்னே சொல்ல முடியாது, ஒரு க்ஷணத்தில் மாறிடும். அது மாறாமல் இருக்கணும் அப்படின்னு கேட்குறா. எனக்கு ஞானம் இருக்கணும், அந்த ஞானம் என்னை விட்டு விலகாமல் இருக்கணும், நான் அந்த ஞானத்துக்கு ஏற்றாற்போல் நான் நடக்கணும், கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தகன்ற மாதிரி அந்த குரலை சொல்கிற மாதிரி இருக்கணுன்றதை பிரார்த்திக்கிறா. ஞானம் கூட என்னை விட்டு விலகி போகலாம், நான் என்கிட்ட இருக்கக்கூடிய பக்தி என்கிட்ட விலகக்கூடாது அப்படின்றத வந்து சொல்கிறேன். அதுக்கு நீ தான் பார்த்துக்கணுன்றதையும் இங்கே தன்னுடைய சரணாகதியை இங்கே வெளிப்படுத்துகிறேன், முழு சரணாகதியை. இதெல்லாம் சொல்லிட்டு கடைசியில் என்ன சொல்கிறாங்கன்னா, இதெல்லாம் வேண்டாம், இகபர சுகம்லாம் வேண்டாம், நீ இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லி கடைசியாக முடிக்கிறாங்க. நீ என்னோட மனசில் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. இதுதாங்க திருப்பாவையோடைய ஒரு அதோடைய ஒரு நாம் வந்து ஒரு முகவரை மாதிரி பார்த்துருக்கோம். என்ன எப்படி வந்தது, இதோடைய விஷயங்கள் என்ன, இந்த நோன்பு இருக்கிறதுனால நமக்கு என்ன நன்மைகள் அப்படின்றத பார்த்துருக்கோம். மேற்கொண்டு நம்ம பாசுரங்களை பார்ப்போம்.